எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஆசைங்க. உங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஆசை இல்லைப்பா அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன் ஆசை இல்லைன்றதையும் முடிஞ்சால் போட்டுருங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அயன்மேன் சூட்டு அது போட்டுக்கிட்டே சும்மா ஸ்வைன் அப்படியே பறக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த கண்ணில் பார்த்தாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து டப்புன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சூட் உங்கள்கிட்ட இருக்கும்போது கூட இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக ஒரு பெரிய முட்டாளாக இருப்பீங்க. ஏன்னா இங்கே நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது. அதில் முக்கியமான பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட சொந்த நாட்டு கவர்மெண்ட்டே வந்து உங்களோட அயன்மேனை வந்து பிடிக்கணும்னு நினைக்கும். உங்கள் கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க தானே இவங்க அப்படின்னு தெரியாமலே சுற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ செஞ்ச பகையும் இப்போ உங்களை தேடி வந்து உங்களை போட்டதில் ட்ரை பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இயற்கையாகவே நீங்கள் சாக போகிறீங்க. இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறவ தான் நம்ம அயன்மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரீட் அவுட் பண்ணுற திரைப்படத்தோட பேர் அயன்மேன் 2. இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம அயன்மேன் எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அண்ட் இப்போ ஹைப் அப்படின்ற ஒரு ஃபியூச்சரும் வந்திருக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு 3 வீடியோக்கு நீங்கள் ஹைப் பண்ணலாம். ஒரு தடவைன்னு இல்லை ஒரே வீடியோக்கு 3 தடவை ஹைப் பண்ணலாம். ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்லையோ இந்த வீடியோவையோ ஒரே ஒரு தடவை ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அயன்மேன் 2ல் எப்படி இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார், கடைசியாக பழச்சாரா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். படத்துக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவை காட்டுறாங்க. நான் தான் அயன்மேன் அப்படின்னு சொல்கிறத ஒரு வயசானவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் ஆண்டான் மேங்கோ. அவரோட மகன் ஐவன் மேங்கோவை தூரத்துலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஐவன் மேங்கோ வந்தவொடனே சாரிடா உனக்கு நான் எதுவுமே தர முடியல என்னோடய அறிவை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடைசி மூச்சும் விட்டுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐவன் மேங்கோ பயங்கரமாக அப்படின்னு கத்துனது மட்டும் இல்லாமல் அவர் அறிவுன்னு சொன்ன ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட இருக்க ஆர்க் ரியாக்டரோட ப்ளூ பிரிண்ட். கீழே யாரோட பேட்டர்ன் பேரில் இருக்குது பாருங்களேன், ஆண்டன் மேங்கோ அண்ட் ஹாவர்ட் ஸ்டாக். எஸ், ஹாவர்ட் ஸ்டாக் none other than நம்ம டோனி ஸ்டார்க்கோட தந்தை தான். அவங்க 2 பேரோட பேர் தான் போட்டிருக்கு. அண்ட் இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஐவன் மேங்கோ ஒரு பயங்கரமான மினி ஆர்க் ரியாக்டரையும் உருவாக்குறாரு. எஸ், நம்ம அயன்மேன் கிட்ட இருக்கிற மாதிரியே ஆர்க் ரியாக்டர் இவரும் உருவாக்குறாரு. அண்ட் இப்போது நான் தான் அயன்மேன்னு சொல்லி 6 மாதம் கழித்து நம்ம ஹீரோ ஒரு கிராண்ட் என்ட்ரி கொடுக்குறாரு ஸ்டார்க் எக்ஸ்போவில். அந்த ஈவெண்ட் முடிஞ்சு நம்ம ஹீரோ கெத்தாக அந்த R8 ஏற போகும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபிகர் வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுக்குது. நம்ம தலைவர் அவசரப்பட்டு அதை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அது மெமோ அப்படின்னு தெரியாது. ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு மெமோ வந்திருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டு இந்த அயன்மேன்ட்டை வந்து எங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் காம்படிட்டரான ஹேமர் இண்டஸ்ட்ரீஸோட CEO வந்துடுறான். அந்த ஹேமரு வந்துட்டு இல்லை அயன்மேன் சூட் ரொம்ப ஆபத்தானதான், நீ கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க்குக்கு எதிர்க்கவே பேசுகிறான். ஆனால் நம்ம டோனி ஸ்டார்க் தான் செம்ம ஸ்மார்ட் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி டிவியில் அவர் மட்டும் இல்லை உலகத்தில் பல இடத்துல பல பேர் வந்து இந்த மாதிரி சூட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஹேமருமே பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹேமரோட வீடியோவே வந்து போட்டு காமிச்சு அந்த கேஸை வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் தனி ஒரு ஆளாகவே வந்து பீஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னை பாராட்டணுமே தவிர்த்து என்னோடய பொருளை வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வின் பண்ணிடுறாரு. அவர் கேஸ் வின் பண்ணதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐவனை வந்து டிவியில் பார்த்துட்டே தான் இருக்காரு. கரெக்டாக அதே டைமில் அவர் உருவாக்கின வெப்பனையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறாரு. இங்கே அயன்மேன் வீட்டில் மேலிபு கலிஃபோர்னியாவில் நம்ம லேபில் உட்காந்து வந்து அவர் நெஞ்சில் இருக்க அந்த ஆர்க் ரியாக்டரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா பெலாடியம் அப்படின்ற ஒரு கோர் எனர்ஜி தான் வந்து இதுக்கு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. ஆனால் இந்த பெலாடியம் யூஸ் பண்ணுறதுனாலே பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேனோட பிளட் டாக்ஸிசிட்டி வந்து ஏறிட்டே போகுது. இப்போ 24% இருக்குது இந்த டாக்ஸிசிட்டி. ஸோ இது நம்ம அயன்மேனை காப்பாற்றுற அந்த டிவைஸே தான் பார்த்திங்கன்னா இப்போ அயன்மேனை கொண்டுட்டு இருக்குது அப்படின்றத ஜார்விஸும் சொல்லிகிட்ருக்கு. அண்ட் ஜார்விஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா காம்பினேஷனையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருச்சு. இந்த பெலாடியமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வரைக்கும் அதால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஜார்விஸும் பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பெப்பர் பாட்ஸ் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்விஸை மியூட் பண்ணிடுறாரு. கரெக்டாக அதே டைமில் பெப்பர் பாட்ஸும் வராங்க. பெப்பர் பாட்ஸ் செம்ம கோவமாக வராங்க. உள்ளே வரும்போது நீங்கள் வந்து எல்லா மீட்டிங்கும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எல்லா மீட்டிங்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வராங்க. டக்குன்னு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சரி பேசாமல் நீயே வந்து சேர்மேன் அண்ட் CEO ஆஃப்
ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியாக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் பேன் முடிக்கிறாங்க. ஆமாம், என்னோட லீகல் பவர் மூலிமா நான் உன்னை வந்து சக்ஸஸராக வந்து நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெப்பர் பாட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியோட சேர்மன் அண்ட் சிஇஓ வந்து நம்ம டோனி ஸ்டார்க் வந்து நியமிச்சிடுறாரு. இங்கே மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐவன் வந்து கரெக்டாக ஒரு போலி பாஸ்போர்ட் வாங்குறாரு. எதுக்கு பாருங்க, மாதிரி வெளியே போகிறதுக்கு தான். எஸ், கூடவே பார்த்தீங்கன்னா மொனைக்காவில் நடக்க போகிற F1 ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் எடுக்கிறாரு. நம்ம ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷாவை காட்டுறாங்க. நட்டாஷா டோனி ஸ்டார்க்கிட்ட இருந்து ஒரு லீகல் சைன் வாங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ பெப்பர் பாட்ஸ் தான் வந்து சிஇஓ ஆக போகிறாங்களே, ஸோ லீகலாக நம்ம ஸ்டார்க்கு தான் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணும். நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் நட்டாஷாவை என்ன பண்ணுறாரு, ரிங்குக்குள்ளே ஏற்றி ஹாப்பி கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேரிங் போடுங்க அப்படின்னா நம்ம நட்டாஷா என்ன பண்ணுறாங்க, ஒரே அடியில் ஹாப்பியை வந்து மண்ணுக்காக வச்சுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் சைனை போட்டு ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. I want one. No. சீன் கட்டானா ஸ்ட்ரைட்டாக மொனாக்கோவில் காட்டுறாங்க. மொனாக்கோவில் ரேஸ் பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ, பெப்பர் பாட்ஸ், ஹாப்பி எல்லாம் சும்மா ரோல்ஸ் ராய்ஸில் வந்து இறங்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பில்லியனர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஏன் இலான் மஸ்க் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருப்பார். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஜெட்டை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு ஒரு ரேஸ் காரு கம்பெனியை வச்சு நான் ரேஸ் ஓட்டலாம் எப்படி அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அப்போ ரேஸ் ஓட்ட இருந்தவரை வந்து மாற்றிட்டு இவரே வந்து களத்தில் இறங்கி ரேஸ் கார் ஓட்ட ஆரம்பிச்சிடறாரு. அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் நம்ம ஐவனும் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கராக வந்து சைடில் நடந்து வர்றாரு. ரேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து ஐவன் சர்க்கியூட்டில் இறங்கி சர்க்கியூட்டுக்கு வந்த எல்லா காரையுமே அடித்து திமிஷம் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ கார்லேயும் வந்து அந்த விப்ளாஷ் யூஸ் பண்ணி அவர் காரியம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் மனுஷன் போயிருப்பார், ஆனால் தப்பிச்சிட்டாரு. அதே டைமில் இதில் எல்லாத்தையுமே டிவியில் பார்த்துருந்தேன். நம்ம ஹாப்பியும் பெப்பர் பாட்ஸும் ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துன்னு சும்மா அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே ஆப்போசிட் ஜெனரேஷனில் சறுக்கு புருக்குன்னு உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்து அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ அடி வாங்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வில்ல மேலே விதிச்சு அவனை வந்து அந்த ரேம்பில் வந்து தேய்கிறாப்பில் நம்ம ஹாப்பி. அந்த மெயின் டைமில் நம்ம பெப்பர் பாட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட வந்து அந்த சூட்கேஸை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கொடுக்க முடியல. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்ப்ளீட்டாக முக்கால்வாசி சேதாரம் அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு டாப்பே பிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சூட்கேஸை தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெம்பரவரி அயன்மேனாக வந்து மாறி அந்த இடத்துல வந்து வேறு லெவல் சண்டை போடுறாரு. சண்டையெல்லாம் போட்டு ஜெயிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, அவன் கையிலையும் ஒரு ஆர்க் ரியாக்டர் இருக்குது, அது மூலியமாக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இப்போது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொனாக்கோவில் இருக்க ஜெயிலில் வந்து நம்ம ஐவனை வந்து நம்ம ஸ்டார்க் போய் பார்க்குறாரு. ஸ்டார்க் போய் பார்க்கும்போது வந்து ஐவன் செம கலைச்சான், நீ ஒரு திருட்டு குடும்பத்துலேருந்து வந்தவன்டா, டெக்னாலஜி எல்லாத்தையுமே திருடி தான்டா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்றான். கரெக்டாக நம்ம ஸ்டார்க் வெளியே போகும்போது டேய் நெஞ்சில் பெலாடியம் வச்சுருக்குது, பயங்கரமான சாவு தாண்டா வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார்க்கால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அங்கேருந்து அப்படி கிளம்பிடுறாரு. ரிட்டன் ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம பெப்பர் பாட்ஸ் கிட்ட நம்ம ஏன் வீட்டுக்கு போகணும், நம்ம வேறு எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம் அப்படின்னும் போது இல்லை நான் இப்போ இந்த கம்பெனியோட சிஇஓ, நான் அங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெப்பர் பாட்ஸ் ரொம்ப அழுத்தமாக சொன்னனால வேறு வழியே இல்லாமல் இவங்க 2 பேரும் திருப்பியும் இங்கே அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அண்ட் மீன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் ஐவனை வந்து யாரோ வந்து ஜெயிலேருந்தே வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து வழி பண்ணுறாங்க. தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஜெயிலேருந்து கடத்தி வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏர்பேஸ் தான் கொண்டு போகிறாங்க. வேறு யார் கடத்திருப்பா, நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஒன் ஆஃப் த காம்படிட்டர்ஸ் ஹேமர். இந்த ஹேமர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐவனோட அறிவை யூஸ் பண்ணி எப்படி அவன் ஆர்க் ரியாக்டரை வச்சுருந்தானோ அதே மாதிரி ஒரு ஆர்க் ரியாக்டரை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அயன்மேன் மாதிரி ஒரு சூட்டை இவனை வச்சு உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் வந்து தீட்டுறான். ஐவனை கூப்பிட்டு நீ உனக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் நான் தரேன், எனக்கு வேண்டியதெல்லாம் அயன்மேன், ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் மொத்தமும் எனக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐவன்கிட்ட சொல்கிறான். ஐவன் அதில் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்னோட பறவை, ரஷ்யாவில் இருக்க பறவை எங்கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஹாட் ராட் காரில் உட்காந்துக்கின்னு இந்த பழைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். யார் இந்த ஐவன் வேங்கோ, அப்புறம் ஆண்டோ வேங்கோ யார் அப்படின்ற எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கும் போது ஆண்டோ வேங்கோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோனி ஸ்டார்க் கூட ஒரு பார்ட்னர், ஆர்க் கிரியேட்டர் உருவாக்குனவர். ஆனால் அவர் வந்து நிறைய ஸ்பை விஷயம்லாம் பண்ணனால பார்த்திங்கன்னா அவரை வந்து 1967 வந்து ரஷ்யாக்கே வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐவன் வேங்கோவும் வந்து சும்மா கிடையாது, புளுட்டோனியத்தை வந்து பாகிஸ்தானுக்கு கடத்தினதுக்காக அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி 15 வருஷம் பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பொதுவெளி நியூஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அவங்கள பற்றி வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இங்கே இல்லை. கரெக்டாக இதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்ஸ் அங்கே வராரு. ரோட்ஸ் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு. டேய் கவர்மெண்ட்டு ஒரு பெரிய படையோடு வந்து இந்த அயன்மேன் சூட்டை உங்கள்கிட்ட பிடிங்கின்னு போயிடுவாங்க போல இருக்குது, நான் எவ்வளோ தாண்டா போராடுறது, ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொன்னபோது நம்ம அயன்மேன் அந்த இடத்துல வந்து மைக் அடிச்சு விடுற மாதிரி போகும்போது டக்குன்னு நம்ம ரோட்ஸ் தான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நெஞ்சில் இருக்கிற ஆர்க் ரியாக்டரை வெளியே எடுத்து அந்த புளுட்டோனியத்தை மாற்றி திருப்பி கொடுக்கும்போது தான்
அவர் கவனிக்கிறாரு. அந்த கழுத்துக்கிட்டலாம் வந்து பயங்கரமாக தழும்ப வந்து ஆரம்பிச்சிது. அதை பார்த்த உடனே டேய் நீ இதெல்லாம் தனியாக பண்ண வேணாம் சொல்லு அப்படின்னும் போது, இல்லை இப்போதைக்கு நான் இதை தனியாக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார்க் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லிடுறாரு. இங்கே நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேமர் வந்து இந்த ஐவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட இண்டஸ்ட்ரியை காட்டுறான். அங்கே இருக்கிற அந்த ஷெல்ஸை மட்டுமே காமிச்சு இதில் வந்து நான் ஒரு பைலட்டை போடுற அளவுக்கு எனக்கு ஒரு வெப்பனை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னும் போது அவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அசால்ட்டாக அங்கே மெயின் ஃப்ரேம் ஹேக் பண்ணி உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து திறந்து பார்த்துட்றான். பார்த்துட்டு ஓகே நான் பண்ணிடுறேன், ஆனால் என் பேர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திருப்பி ஆணித்தனமாக சொல்கிறான். நம்ம அப்புறம் கண்டிப்பாக அப்படின்னுறான். திருப்பி நம்ம வீட்டில் வந்து பார்த்தா வந்து நம்ம டோனி ஸ்டார்க் வந்து அன்றைக்கி அவரோட பர்த்டே. ஸோ பர்த்டே பார்ட்டி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நட்டாஷா அந்த ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ அவர் நீ எப்படி கொண்டாடுவ அப்படின்னு கேட்கும்போது, நான் எனக்கு இதுதான் கடைசி நாள்னா பயங்கரமாக கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து பார்த்திங்கன்னா அயன் சூட்டை போட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காரு. நம்ம ரோட்ஸ் கரெக்டாக அதே டைமில் உள்ளே வராரு. அவர் உள்ளே வரும்போதே காரில் வந்து அவங்க சீனியர்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து ஸ்டார்க்குக்காக வந்து சண்டை போட்டு தான் வந்திருப்பார். வந்து நம்ம ஆள் அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்த உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாப்புல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அவரால் வந்து தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, மார்க் 2 எடுத்து போட்டுக்கிட்டு வந்து பயங்கரமாக வந்து கலவரமாகிடுது. நம்ம மார்க் 4க்கும் மார்க் 2க்கும் ஒரு பயங்கரமான சண்டை. 2 நண்பர்களும் பார்த்திங்கன்னா எதிரே நின்று பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே மயக்க நிலைமைக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 பேரும் கையை கீழே போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஹைப்பர் பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்குது. அவ்வளோதான், அந்த இடத்துல அவங்க எல்லாருமே செதறிடுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மயக்கமான ஒரு நிலைமைக்கு போன உடனே நம்ம ரோட்ஸ் வந்து அந்த மார்க் 2 வெப்பனை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ எதுவும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்துடுறாரு. மார்க் 2 வெப்பனை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா மிலிட்ரி பேஸுக்கு தான் போயிடுறாரு. மிலிட்ரி பேஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரே சர்ப்ரைஸ்டு, ஓ மை காட் இந்த வெப்பன் இங்கே வந்துடுச்சு அப்படின்றத வந்து எல்லாருமே சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து டோனட் மாதிரி இருக்க அந்த உருவத்தில் பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துன்னு ஜாலியாக டோனட் சாப்பிட்டுருக்காரு. இப்போ தான் நம்ம நிக் ஃபியூரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிக் ஃபியூரி தான் பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் ஷீல்டு அப்படின்னு. ஸோ இந்த ஷீல்டு தான் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, உலகத்துலேயே ஒரு சக்தி, கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸு. இவங்க வந்து வராரு. அவர் வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கு கீழே கூப்பிட்டு பேசும்போது தான் நம்ம நட்டாஷா ரோமனாஃபை வந்து திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணார், பிளாக் விடோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரை ஸ்பை பண்ணுறதுக்காக தான் இவங்க நட்டாஷா பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் கூட வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஷாட்டு கழுத்திலே போடும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சில்வர் லித்தியம் அயான் அப்படி ஏதோ ஒன்று போட்ட உடனே வந்து அவரோட அந்த சிம்டம்ஸ் வந்து குறையுமே தவிர்த்து அதுலேருந்து ஃபுல்லாக வந்து அவர் ரிலீவ் ஆகிருக்க முடியாது. அண்ட் இப்போதைக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றத மட்டும் நிக் ஃபியூரி அங்கே சொல்லிடுறாரு. மெயின் டைமில் ஹேமர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேர்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐவன் கிட்ட வந்து நம்ம வில்லன் கொடுக்குறான். ஆனால் ஐவன் வந்து இது ஏன் பேர்டு இல்லை அப்படின்றாங்க. அதே டைமில் அங்கே இருக்க ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ட்ரோன்ஸ் மாதிரி நீ உருவாக்குற, எனக்கு உள்ள பைலட் பண்ணுற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஐவன் இல்லை ட்ரோன்ஸ் ஆர் சேஃப் அண்ட் ஆளுங்களை உள்ளே போட்டுனா அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், அவங்க வந்து மேனேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். ஆனால் இவன் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரில ஹேமர், எனக்கு ஆள் உள்ளே போய் இருக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆணித்தனமாக அப்படி சொல்லிட்டு அவருக்கு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் மோர் ஓவர் இந்த ட்ரோனும் வந்து நல்லா வேலை செய்யணும் எனக்கு அப்படின்றத தெளிவாக திட்டவட்டமாக அங்கே சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மிலிட்ரி பேஸில் இருக்கிற ஜென்ரல் வந்து நம்ம ரோட்ஸுக்கிட்ட உடனடியாக ஹேமரை உள்ளே வர வச்சு இந்த அயன்மேன் சூட்டை ஃபுல்லாக வந்து பயங்கரமாக எக்யூப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ரோட்ஸும் வந்து அதை எதிர்த்து கொஞ்சம் பேச ட்ரை பண்ணாலும் இட்ஸ் ஆர்டர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் பார்த்திங்கன்னா நிக் ஃபியூரியும் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போது தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆர்க் ரியாக்டர் உருவான கதையை வந்து சொல்கிறாரு. ஆர்க் ரியாக்டர் உருவான கதை பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆண்டான் வேங்கவும் நம்ம ஹாவர்ட் ஸ்டாக்கும் தான் உருவாயிருப்பாங்க. ஆனால் ஹாவர்ட் ஸ்டாக் வந்து அது வந்து ஒரு வெறும் ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான், இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஆர்க் ரியாக்டருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம ஆள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்னது இது வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பார். ஆமாம் இது வெறும் ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான், இதுக்கு அடுத்த லெவலில் நீ தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லுவார் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டார். எங்கள் அப்பா என்கிட்ட நல்லா கூட பேச மாட்டார், ஆனால் என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லியிருப்பாரா அப்படின்னா ஆமாம் உங்கள் அப்பா எதாவது சொன்னார், நீ தான் வந்து இதை வந்து பிரேக் த்ரூ பண்ணி இதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத தெளிவாக சொன்னார். அப்போ ஆண்டன் வேங்கோன்னும் போது ஆண்டன் வேங்கோ அதர் சைட் ஆஃப் த காயினு இந்த ஆர்க் ரியாக்டர் மூலமா எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் வந்து அந்த ஆள் பார்த்தான். இந்த டெக்னாலஜியை எப்படி வந்து வெளியே விற்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா அவரை வந்து நாடு கடத்திட்டோம். ரஷ்யாவுக்கும் நாடு கடத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்து இவன் வந்து ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை வந்து சைபீரியாவுக்கு வந்து நாடு கடத்திட்டாங்க. ஸோ பையனை வந்து சைபீரியாவில் வளர்க்குறதுன்றது ஒரு குட் என்விரான்மெண்ட்டில் இல்லை, அவனும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாக மாறிட்டான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம நிக் ஃபியூரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ தான் வந்து சேஃபாக இங்கே வீட்லேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம பிளாக் விடோவையும் ஷீல்டு ஏஜென்ட்டும் ஒருத்தரை வந்து இங்கே விட்டுட்டு நம்ம நிக் ஃபியூரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு.
போகும்போது நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா வந்து ஹாவர்ட் ஸ்டார்க்கோட ஒரு சில புக்ஸு அதுக்கப்புறம் அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டோனி ஸ்டார்க்கு கொடுத்துட்டு போகிறாரு. நம்மளும் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பிரித்து மேய்ஞ்சி பார்த்துட்ருக்காரு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய டைரிஸு அதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த என்ன சொல்லுவாங்க ஃபிலிம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையுமே போட்டு பார்க்குறாரு. இனிஷியலாக வந்து ஒன்றும் தெரியல புலப்படல, நம்ம ஆளுக்கு வந்து எல்லாம் போரிங்காக தான் இருக்குது. கடைசியாக ஒரு கிளிப்பு டோனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுகிறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, மாடல் இந்த எக்ஸ்போ மாடல் இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து இந்த ஃப்யூச்சர். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு அந்த டெக்னாலஜி இல்லை, பட் நீ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த டெக்னாலஜி இருக்கும். இது உனக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீ கண்டிப்பாக இதை நல்லா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இதை விட்டுட்டு போகிறேன். நீ கண்டிப்பாக இதை பண்ணுவ அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்திலே நான் பண்ண பெரிய இன்வென்ஷனில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரு இன்வென்ஷன் அப்படின்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊருக்கமாக பேசுகிறாரு. நம்ம ஹீரோன் லைட்டாக ஊறிக்கிறாரு. அப்புறமேட்டு அவர் என்ன நினச்சாரு தெரில, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு பெப்பர் பாட் கூட வந்து கொஞ்சம் பேச்சப் ஆக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பெப்பர் பாட் ஏற்கனவே வந்து செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்னா வந்து மார்க் 2 வந்து மிலிட்டரி தூக்கின்னு போயிடுச்சு அப்படின்றனால. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்லாஷஸ் வேறு நடந்துகிட்ருக்கனால அவங்க வந்து செம்மகாண்டில் இருக்காங்க. நம்ம டோனி ஸ்டார்க்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜியான இருக்கிற ஸ்ட்ராபெரி பழத்தை வேறு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பாரு. அவங்க இன்னும் செம்மகாண்டாயிடுவாங்க. கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா வந்து அந்த எக்ஸ்போவோட மாடல் அவங்க அப்போ செஞ்சு வச்சுருப்பார்ல, அந்த வீடியோவில் காட்டுறது அது அங்கே இருக்கும். ஏதோ பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். உடனே என்ன நினச்சாரு தெரில, அந்த மாடலை வந்து பிரித்து போட்டு காரில் ஏற்றி கருத்து வீட்டுக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக வந்து ஒரு 3D ஒயரில் வந்து அப்படியே மேலே ஏற்றி பார்க்குறாங்க. ஒரு சில விஷயங்களெல்லாம் தூக்கிட்டு ஒரு சில ப்ரோட்டான் நியூட்ரான் அந்த விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து ஆட் பண்ணக்கப்புறம் தான் அது ஒரு புது விதமான எலிமெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த எலிமெண்ட்டை உருவாக்கிட்டால் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் எனர்ஜி சோர்ஸ் வந்து உருவாயிடும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த எலிமெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ். இதை வந்து ஒரு கையில் ஏந்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாற்ற முடியாது அப்படின்னு ஜார்விஸ் சொல்லும் போதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வீடை 2 ஆக்கி என்ன பண்ணுறாரு, ஒரு பிக் பேங் தியரியை வந்து வீட்டுக்குள்ளேயே உருவாக்குறாரு. பிக் பேங் தியரி யார் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. இந்த ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து ஒரு அதிவேகத்தில் வந்து ரன் பண்ண வச்சு கிளாஷ் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை தான் இந்த ஆள் பண்ணுறான், வீட்டுக்குள்ளேயே பண்ணுறான். அதில் உருவாகிற எனர்ஜி என்ன பண்ணுறான், இன்னொரு ஒரு அயனில் வந்து அதை வந்து எம்பர்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அன்லிமிட்டட் சோர்ஸாக வந்து மாறிடுது. அதை வந்து ரியாக்டரில் பொறுத்தும் போது ரியாக்டரும் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ இந்த சைடில் டெஸ்டிங்லாம் போது இங்கே ஹேமர் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஹேமர் செம்ம கண்டில் வரான். நம்ம ஐவன் கிட்ட வந்து செம்மையாக சண்டை போட்டிருக்கான். நீ எனக்கு வந்து அயன்மேன் சூட்டும் கொடுக்கல, ட்ரோனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்னதான் பண்ணலான்னு இருக்க அப்படி இப்படி பயங்கரமாக கத்திட்டு அவங்ககிட்ட இருந்த பறவையை, அவனோட தலைகாணியை, அவனோட ஷூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிங்கிறான். நான் ரிட்டன் வருவேன் இந்த எக்ஸ்போ முடிச்சுட்டு நான் வரும்போது நீ ஒழுங்காக எனக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கலன்னா அவ்வளோதான் உன்னை நீ எப்படி ஒரு ஜெயிலில் சாவ கடந்தே அதே மாதிரி விட்டுருவேன். ஏதோ இப்போ நான் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கேன், ஏன்னா வந்து மார்க் 2 என்கிட்ட மாட்டிக்கிச்சுனால நான் அதை வச்சு கொஞ்சம் ஒப்பைத்திட்டுருக்கேன். நான் ரிட்டன் வந்து பேசும்போது நீ ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஐவனை மிரட்டிட்டு நம்ம வில்ல அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. ஆனால் ஐவன் வந்து என்ன பண்ணிடுறான், அந்த செக்யூரிட்டி இந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம டோனி ஸ்டார்க்கு ஃபோன் பண்ணி, டேய் நீ எங்கள் குடும்பத்துக்கு இந்த 40 வருஷம் பண்ண துரோகத்தை நான் உனக்கு 40 நிமிஷத்தில் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் வந்து அவனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணான். பட் வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற யூஎஸில் தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்றத மட்டும் தான் ட்ராக் பண்ணதை முடிஞ்சதை தவிர்த்து எக்ஸாக்டாக எங்கே இருக்கான் அப்படின்றது தெரியல. ஆனால் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ கவனிச்சிடாரு. ஸோ இந்த எக்ஸ்போக்கு தான் வருவான் அப்படின்றத புரிஞ்ச விட்டு ஏற்கனவே ஆர்க் ரியாக்டர் வச்சுருந்தாரில் அந்த புது எலிமெண்ட்டை போட்டு அதை தூக்கி நெஞ்சில் போட்டுறாரு. நம்ம ஜார்விஸை வந்து இன்னும் டெஸ்ட்டுகள் போயிட்டு தான் இருக்குது அப்படின்போது என் உடம்புலேயே நீ டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படி ஒரு இழுக்கும் போது அந்த நரம்பெல்லாம் வந்து பிதிக்கிட்டு இருந்ததில் அதெல்லாம் திருப்பியும் வந்து உள்ளே போயிடுது. அதாவது வந்து நம்ம ஹீரோ ரிகவர் ஆக ஆரம்பிச்சிடாரு. இங்கே எக்ஸ்போவில் என்ன நடக்குதுன்னா, இங்கே ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து ஹேமர் பாய் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அயன்மேன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான டெக்னாலஜி, பட் டோனி ஸ்டார்க் நம்ம யாருக்கும் அந்த டெக்னாலஜி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்ரிக்காக ஒரு புதுவிதமான டெக்னாலஜியில் நாங்கள் வந்து ட்ரோன்ஸை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேவி, லேண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி விதமான ட்ரோன்ஸை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து இந்த மார்க் 2 வெப்பனை பார்த்திங்கன்னா வந்து வார் மிஷின் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த வார் மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி ரோபோக்கு எப்படி ரெட் ஷிப் போட்டால் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து
வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம அயன்மேனும் அதே இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாரு. லேண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஐவன் வந்து பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்த உடனே என்ன பண்ணிடுறான், எல்லா ரோபோட்ஸும் வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடான். நம்ம அயன்மேனை பார்த்து எய்ம் பண்ண ஆரம்பித்தோடனே எல்லாம் திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயன்மேன் அங்கேருந்து பறக்கிறது, மிச்ச ரோபோட்ஸும் அவரை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை துரத்திக்கிட்டு போயிட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. மனுஷன் அப்படி இப்படின்னு தப்பிச்சிட்டு இருக்காரு. மெயின் டைமில் நம்ம பெப்பர் பாட்ஸும் நம்ம நட்டாலியாவும் பார்த்திங்கன்னா 2 பேரும் போயிட்டு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே என்ன கனெக்டிவிட்டி இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் வந்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் தானாக இயங்குதுங்க, வேறு யாரும் வந்து இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு நம்ம நட்டாலியா போய்ட்டு அவன் கையை உடைக்கிற மாதிரி போனதுக்கப்புறம் டேய் உண்மையை சொல்கிறான் அப்படின்னு ஐவன் வேங்கோ தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான், கம்பெனியில் தான் வந்து இவன் உட்காந்துட்ருக்கான் அப்படின்ற எல்லா மேட்டரையும் நம்ம ஹேமர் பையன் சொல்லிடுறான். ஹேமர் பையன் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா நம்ம நட்டாலியா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியை கூப்பிட்டுக்கிட்டு ஹேமர் இண்டஸ்ட்ரிக்கு கிளம்பிடுறாங்க. மெயின் டைமில் நம்ம ஹீரோவும் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ஃபுல்லாக போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த ரோபோட்ஸும் வந்து அவர் எங்கேயுமே விடுற மாதிரி இல்லை, அடிச்சு நவுத்து நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரும் ஆனால் எப்படியே தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. நடுவில் வேறு ஒரு சின்ன பையன் வந்து லைட்டாக மாட்டிப்பான். ஏன்னா வந்து அவனும் பார்த்திங்கன்னா அயன்மேன் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டனால வந்து இந்த ரோபோட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அவன் டார்கெட் பண்ணான். ஆனால் அதே டைமில் வந்து நம்ம அயன்மேன் குறுக்கில் வந்து ஹைப்பர் பிளாஸ்ட் பண்ணி அந்த பையனை காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பட் எந்த ரோபோட்டும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. இது கூட நம்ம ரோட்ஸ் வேறு அந்த ரோபோட்குள்ளே தான் இருப்பார், வார் மிஷின் ரோபோட்குள்ளே தான் இருப்பார். அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், டே நான் வந்து உன்னை லாக் பண்ணிட்டேன், நான் வந்து சுட போகிறேன், நீ இப்படி போ, நான் அப்படி வரேன், நான் அப்படி நீ இப்படி போகிறேன் அப்படின்ற எல்லா மேட்டரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அயன்மேனுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அப்படி இப்படி தப்பிச்சிட்டே இருக்காரு. அங்கே அந்த உலக உருண்டை மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும், அந்த உலக உருண்டைக்குள்ளே வந்து நான் போகிறேன், நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ற மேட்டர் சொல்லிட்டு சும்மா ஹைப்பர் ஸ்பீடில் உள்ளே போய் வெளியே வராரு. அதில் வந்து மிச்சம் இருக்க நிறைய ரோபோட்ஸ் வந்து அடிபடுறது. இதுக்கு மேலே இதே இடத்துல வந்து நம்ம சுற்றிட்டு இருந்தால் அங்கே இருக்க மக்களும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுனால அயன்மேன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு காலியான இடத்துல போய் லேண்ட் ஆகுறாரு. லேண்ட் நடந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து இவரும் நம்ம வார் மிஷினும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. மீன் டைமில் ஹேமர் இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹாப்பியும் நட்டாஷாவும் போய் ரீச் ஆகிடுறாங்க. நட்டாஷா போகிற வழியில் ட்ரெஸ் எல்லாம் காரில் மாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு அந்த இடத்துல வந்து போய் இறங்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கின் டைட் ஃபிட்டில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இறங்கின உடனே நம்ம ஹாப்பிக்கு டே என்னடி அப்படின்ற மாதிரி ஆகிடும். உள்ளே போன உடனே செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்தபோது நம்ம ஹாப்பி வந்து ஆளை வந்து அடிக்க ஆரம்பிப்பான். அதுக்குள்ளே நம்ம நட்டாஷா உள்ளே போயிட்டு இருக்கிற போகிறோம் எல்லாரையும் அடித்து போட்டு லெஃப்ட் ரைட் சென்டர்னு அடித்து போட்டுருவாங்க. ஆளை அடித்து முடிக்கும் போதே ஹாப்பி வந்து நான் ஒருத்தன் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கே ஒரு 10-15 பேர் அடிப்பட்டு சுருண்டு கிடப்பானுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் கன் எடுத்துகிட்டு போய் நம்ம நட்டாஷா அப்படி நிற்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. நட்டாஷா டக்குன்னு அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணி எப்படியாவது வந்து வார் மிஷினை வந்தால் அந்த ஆக்சஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. எப்படியோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்தும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரோட்ஸு திருப்பியும் பேக் டு த வார் மிஷினாக மாறி இருப்பார். இப்போது நட்டாஷா அயன்மேன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது உன்னோட வைட்டல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ சாகலையா அப்படின்னும் போது நான் இப்போ சாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேன் சொல்கிறத நம்ம பெப்பர் பாட்ஸ் இன்னொரு லைன்லேருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இது சாக போறியா, இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னும் போது அயன்மேன் இல்லை நான் உனக்கு ஒரு ஆம்லெட் செஞ்சு நான் உனக்கு சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் பார்த்து இப்போ தெரிஞ்சிச்சு, இப்போ நான் சாகலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ டக்குன்னு நம்ம நட்டாஷா இருங்க உங்களை நோக்கி வந்து ஒரு பெரிய வார் மிஷின் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுறாங்க. எல்லா ரோபோவும் வந்து அங்கே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனோடனே இவங்க வார் மிஷினும் நம்ம அயன்மேனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அயன்மேன் டக்குன்னு குனியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு லேசர் பீம் மாதிரி இருக்கும், அதை சர்ன்னு ஒரு அடி அடிப்பார். அவள் தான் அங்கே இருந்த எல்லாருமே வந்து அவுட்டு. இப்போ வந்து எல்லோரும் நார்மல் ஆகிடுறாங்க. நார்மல் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நட்டாஷா இல்லை இன்னொரு வார் மிஷின் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோடனே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா வேறு யார், நம்ம தலைவன் ஐவன் தான் வந்து இறங்குறாரு. ஐவனும் பார்த்திங்கன்னா ஒரு அயன்மேன் ரோபோட்லேயே வந்து இறங்குறாரு. ஆனால் இதில் விப்ளாஷ் ஃபெசிலிட்டியோடு வந்து இறங்குறாரு. வந்து சுமார் 2 பேரும் பொலன்னு போகிறான் ஐவனு. ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஐவன் 2 பேரையும் வந்து கழுத்தில் அந்த விப்ளாஷ் வச்சு பிடிச்சிடுறான். பிடிக்கும் போது இவனுக்கு 2 பேரும் எப்படி அந்த பார்ட்டியில் சண்டை போடுவாங்க அதே மாதிரி ஒரு பவர் பீம் அடித்து நம்ம ஐவனை போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளும் போது யூ லூஸ் அப்படின்னு ஐவன் சொல்கிறான். இவன் ஏன்டா யூ லூஸ் அப்படின்னு சொல்கிறான்னு நம்ம அயன்மேன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஐவன் போட்டிருந்த சூட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் லைட் வந்து க்ளோ ஆகுது. ஓஹோ டைம் பாம் வச்சுக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெப்பர் பாட்ஸை ட்ராக் பண்ணி நம்ம அயன்மேன் அங்கே வந்து சதறி அடிச்சுன்னு வர்றாரு. ஸ்பீடு தெரியுமா, அப்படி போய் அந்த பாம் எடுக்கும்போது அப்படி தூக்கி அப்படி அங்கேருந்து எடுத்துட்டு புஷ் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு ஒரு மொட்டை மாடலில் இறங்குறாரு. மொட்டை மாடலில் இறங்கின அப்புறம் 2 பேரும் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ பெப்பர் பார்த்து சொல்கிறாங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் என்னால் தாங்க முடியுது, நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே சொல்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப வீடாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரோட்ஸ் வந்து டேய் வேறு ஏதாவது மொட்டை மாடலில் போய் பண்ணலடா, என்னடா இங்கே பண்ணுகிறீங்க அப்படின்னும் போது டேய்
நீ வேற எங்கேயே போக வேண்டியது, நான் தான்டா ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ரோஸ் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இது பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அயன்மேனும் பேப்பர் பாட்ஸும் கொஞ்சம் ஹாப்பியாகிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு ஷேடியான பிளேஸில் வந்து நம்ம ஆள் உட்காந்துக்கிறாரு. இந்த ஷீல்டுக்காக தான் உட்காந்துருக்காரு பிள்ளைக்கு. அங்கே ஒரு ஃபைல் இருக்குது, அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எடுக்க போகிறதுக்குள்ளே நம்ம நிக் ஃபியூரி வந்துட்டு அதெல்லாம் நீ பார்க்காத, இந்தா உன்னை பற்றின ரிமோட் நீ வந்து நெட்டாலியா கொடுத்துருக்கா, நீ பாரு அதை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தலைவன் அதை படிச்சு பார்த்து என்ன அயன்மேன் இஸ் எலிஜிபிள் ஃபார் அவெஞ்சர்ஸ், ஆனால் டோனி ஸ்டார்க் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு உன்னை கன்சல்டண்டாக தான் எடுக்கிறோம் அப்படின் போது நம்ம ஆள் வந்து உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு எழுந்து போகிறாரு. அப்புறமேட்டு டக்குன்னு நிறுத்தி, சரி நான் வந்து உங்களை கன்சிடர் பண்ணுறேன், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் வந்து எனக்கும் ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவார்ட் கொடுக்குறாங்க வாஷிங்டனில், அதுக்கு எனக்கு ஒரு ரெப்ரசன்டர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செனட்டரையே வந்து ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறானுங்க. நம்ம செனட்டர் தானே வந்து டோனி ஸ்டார்க்கு எதிர்த்து பேசினா அவனையே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பேச வச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் அவனும் அவார்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஹாப்பியாக படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. எழுந்து போயிடாதீங்க, இது மார்வல் திரைப்படம். கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல, இதுலேயும் ட்விஸ்ட் இருக்குது. என்ன தெரியுமா, நம்மளோட ஷீல்டு ஏஜென்ட் வந்து பாதியிலே இங்கே ஒரு இடத்துக்கு கிளம்பி இருப்பார். எங்கே போயிருப்பாருன்னா நியூ மெக்சிகோ தான். நியூ மெக்சிகோவில் பொட்ட காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு வராரு. அங்கே தான் நம்ம தோரோட ஹேமர் வந்து லேண்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்த படம் நம்ம பார்க்க போகிறது தோரோட ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து அயன்மேனாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஏன் லைஃப் த்ரெட்டனிங்கான விஷயங்களும் இருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்களையும் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு அயன்மேனாக இருப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த கதை சொல்கிறது விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா அதையும் பற்றியும் வந்து தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போது ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் ஹைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ளீஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தோடு நான் வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், பாய், டேக் கேர்.